Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் ஜுவல் மேக்கிங்கில் பெண்டன்ட் மேக் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது நான் எப்படி ரெசின் புவர் பண்ணேன், எப்படி மேக் பண்ணேன், எவ்வளோ நேரம் இருந்தது, அதுக்கப்புறம் அவுட்புட் என்ன எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இதில் சொல்லுவேன். என்னோடய வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து ஜுவல் மேக்கிங்க்கான மோல்டு வச்சுருக்கேன். அந்த மோல்டில் வந்து நான் குட்டி குட்டியாக வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ளவர்ஸு நான் உங்ககிட்ட ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் கிளாஸ் 3ல் காமிச்சிருப்பேன். அது வந்து நெயில் ஆர்ட்காகவும் யூஸ் பண்ணலாம், ரெசின்லேயும் யூஸ் பண்ணலாம். அதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா சம்கீஸு, கிளிட்டர்ஸு இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ட்ரை ஃப்ளவர்ஸு எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு டிசைன்லேயும் நான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக போட்டுக்கிறேன் பாருங்கள். ஒன்றுத்தில் பேர்ல் மட்டும் போட்டிருக்கேன், இன்னொன்றுத்தில் பேர்ல் ட்ரை ஃப்ளவர் ஒரு மாதிரி பர்பிள் கலர் வயலட் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலரில் கிளிட்டர்ஸ் சம்கீஸ், குட்டி குட்டி சம்கீஸ் இதெல்லாம் பாருங்கள். இது ஒரு கிட்டு வாங்கிட்டாலே உங்களுக்கு போதும், நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்லை. ரெசின் ஹார்டினர் இந்த மோல்டு நான் காமிச்சேன் பாருங்கள். அந்த கிட்டு எல்லாமே மீஷோலேயே நமக்கு கிடைக்கிது, அது மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெசின் பார்த்திங்கன்னா 2:1 தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன வேணும், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் ஏதாவது இருக்கும், ஏதாவது மெமரிஸ் ஏதாவது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களை மெமரிஸ்க்காக எது வேணாலுமே நீங்கள் அதில் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சில பேர் ஹேர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் நெயில் கூட யூஸ் பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்ணியிருந்தது ஏதாவது உடஞ்சிருச்சு, அதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இது வந்து பெண்டன்ட்டு அண்டு இயரிங்ஸ்க்காக நம்ம இது யூஸ் பண்ணலாம். நான் இதில் வந்து பெண்டன்ட் தான் ரெடி பண்ணி காமிப்பேன். இயரிங்ஸ் நான் மேக் பண்ணவே இல்லை. இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஜுவல் மேக்கிங்கில் ஆட் ஆகும். ரெசின் வந்து ஜுவல்லரி அண்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் கிளாஸ், இது ரெண்டும் சேர்த்து தான் 99 ருபீஸ் சொல்லியிருப்பேன் ஃபீஸ், கிளாஸோட ஃபீஸு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நான் ரெசினை வந்து புவர் பண்ணுறேன். அது அப்படியே நான் வந்து ஐஸ்டிக்கில் இல்லை டூத் பிக்கில் வச்சு அழகாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது எவ்வளோ டெப்த், அதாவது அதோட குழி வந்து எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஓவர்ஃப்ளோ ஆகிற மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நமக்கு வராது. அதுக்காக பார்த்து ஸ்லோவாக பண்ணுங்கள். புதுசாக ரெசின் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். இது திரும்ப திரும்ப நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த வீடியோ மட்டும் பார்த்துருப்பீங்க. அதுக்காக எல்லா வீடியோலையும் நான் சொல்லிடுறேன். குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. குழந்தைங்க இல்லாத டைமில் ஸ்கூல் போனதுக்கப்புறம் இல்லை பெரியவங்க கிட்ட குழந்தைய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இது நான் கிளாஸ் முடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அதாவது கொஞ்சம் ஒர்க்கு தானேன்றதுனால நான் கொஞ்சம் சேஃபாக 20 கிராம் தானேன்னு சொல்லிட்டு நான் க்ளவுஸ் போடலை, பட் மாஸ்க் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்மெண்ட் எல்லாம் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றணும் அப்படின்னு கிடையாது. நம்ம பெரிய பெரிய மோல்டில் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய 100 கிராம் 200 கிராம் ரெசின் பண்ண போகிறோன்னா அதில் நீங்கள் பிக்மெண்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா அவ்வளோ பவுடரையும் நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பேஸில் பண்ணும்போது நம்ம அந்த பவுடர் அதில் போட்டு டூத் பிக்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் வந்து இதில் வந்து குவான்டிட்டி நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரெசினை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையானதை ஒவ்வொன்றுத்துலேயும் டிஃப்ரெண்ட் டிசைன் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி டூத் பிக் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பீட்ஸு அண்ட் வந்து ட்ரை ஃப்ளவர்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட் மீன்ஸ் அதில் எந்த பவுட்ரு கலர்ஸ் எதுவுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன். அதில் நான் போட்டிருக்க ட்ரை ஃப்ளவரு பீட்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். அந்த ரெசின் அதில் நான் ஊற்றி விட்டேன்னா அது ட்ரை ஆகிடும். மேக்ஸிமம் வந்து 24 ஹவர்ஸ் விடுங்க. சிலது வந்து 18 ஹவர்ஸ் அந்த மாதிரியுமே ட்ரை ஆகிடுது. எனக்கு இதை நான் சண்டே ஆஃப்டர்நூன் ட்ரை பண்ணேன். எனக்கு மண்டே மார்னிங்க்கு மேலே எனக்கு ட்ரை ஆகிடுச்சு, நல்லாவே ட்ரை ஆகிருந்தது. அது சில ரெசினை பொறுத்தா என்ன, இது வந்து சம்மர் டைம், அதாவது ஓரளவுக்கு வெயிலாக இருக்கிறதுனாலையானு எனக்கு தெரியல. பட் மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் நம்ம வந்து அதை ட்ரை பண்ண விடணும். ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கேளுங்க. ரெசின் வந்து 2:1 மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து ஒவ்வொரு அந்த டிசைன், அதாவது மோல்டில் இருக்கிற அந்த ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து புவர் பண்ணிவிட்டு நம்ம தேவையானது பீட்ஸு, சம்கி, கிளிட்டர்ஸு, ட்ரை ஃப்ளவர்ஸு எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெசினை புவர் பண்ணுங்கள். அதுக்கான டைமிங் 24 ஹவர்ஸ் நீங்கள் விடணும். அது வரைக்கும் நீங்கள் டச் பண்ணி பார்க்கக்கூடாது. கையில் ஒட்டிக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக கெமிக்கல் வாங்க வேண்டி வரும். அப்புறம் ரெசின் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்பீடாக பண்ணாமல் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி புவர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸாவது மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா பபுள்ஸ் வரும். அது பபுள் பஸ்டர் வாங்கணும். என்னோடதில் ஓரளவுக்கு பபுள்ஸ் இல்லாமல் தான் நான் மிக்ஸ் பண்ணி புவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா குவான்டிட்டி கம்மி. அதனால் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பபுள் பஸ்டர், ஹீட் கன் அந்த மாதிரி ஏதாவது நம்ம வச்சுக்கிட்டோம். ஸோ இதுதான் பாருங்கள் அவுட்புட், அதாவது நான் ஃபினிஷ் பண்ணது இதுதான்.
உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ரெசின் வந்து இப்போ பாருங்கள், நான் இந்த பீட்ஸு ட்ரை ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டிருக்குது எல்லாமே அது ரெசின் ஹார்டினர் மட்டும்தான். அதில் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணல. அது அழகாக டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். இதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இப்போது நான் வந்து ஆரஞ்சு கலரில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பீட்ஸில் நான் வந்து யூவி ரெசினை மிக்ஸ் பண்ணேன். எதுக்காகனா கொஞ்சம் இந்த லாஸ்ட் கிளாஸஸில் வீடியோவில் போட்ட மீதி ரெசின் என்கிட்ட இருந்தது. அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், இதில் வந்து போர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதில் நான் போட்டேன். அது வந்து ட்ரை ஆகவே இல்லை எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யூவி ரெசின் பாருங்கள். யூவி ரெசின் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யூவி லேம்ப் வச்சுருக்கணும். இப்போ யூவி ரெசின் இதில் போர் பண்ணிவிட்டு நீங்கள் யூவி லேம்பில் வச்சிங்கன்னா உடனே ட்ரை ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம் விடணும், 1 டே 2 டேஸ் விடணும்லாம் அவசியமே கிடையாது. பட் அதோட ப்ரைஸ் அதிகம், அவ்வளோதான். ரெசின் ஹார்டினர் நம்ம மிக்ஸ் பண்ணணும், அதை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். பட் யூவி ரெசினை பொறுத்த வரைக்கும் அப்படியே நம்ம போர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. இதுதான் யூவி ரெசினுக்கும் நார்மலாக ரெசின் ஹார்டினர் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டு இதுதான், வேறு எதுவும் கிடையாது. இது குவான்டிட்டி கம்மியாக வரும், அமௌண்ட் அதிகம். அது குவான்டிட்டி ஓரளவுக்குனா அமௌண்ட் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஓரளவுக்கு பிராண்டடாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜுவல் மேக்கிங்கோட கிட்டு, ரெசின் கிட்டெல்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே இருக்குது. அதில் தான் நான் வாங்கினேன். ஜஸ்ட் கிளாஸ்க்காக வாங்கினேன் நான். என்கிட்ட நிறைய மோல்டு இது எல்லாமே வந்து ரெசின் கிளாஸ்க்காக வாங்கினதுனால நான் இது வச்சுருந்தேன். அதனால தான் அதை வச்சு நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். இது பாருங்கள், இதுதான் அவுட்புட். நான் எடுத்துட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இது வீடியோ எடிட் பண்ணும்போது நான் அதுலேருந்து எடுத்ததை ஃபஸ்ட் போடாமல் செகண்டில் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அதுலேருந்து மோல்டுலேருந்து ரிமூவ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோவும் இதில் இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் பாருங்கள். இந்த ஒயிட் கலர் பீட்ஸு, ஆரஞ்சு கலர் ட்ரை ஃப்ளவர்லாம் வச்சுருக்க பாருங்கள். இது டிரான்ஸ்பரண்ட் கலர் தான். இதுதான் யூவி ரெசின் பாருங்கள். ட்ரை ஆகவே இல்லை, அப்படியே இருந்தது 2 டேஸாக. நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ட்ரை ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இது சன்லைட்டில் வச்சதுக்கப்புறம் ட்ரை ஆகிடுச்சு, கரெக்டாக வந்துருச்சு. பட் அந்தளவுக்கு ஃபினிஷிங் இல்லை. ஏன்னா நான் ஃபுல் கோட்டிங்காக கரெக்டாக நான் வந்து ரெசின் வந்து போர் பண்ணல. அடிக்கடி குச்சி வச்சு இது பண்ணி பார்க்கும்போது அது வந்து அன்ஃபினிஷிங் மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் இந்த வீடியோ. நான் அந்த மோல்டுலேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாகவே அது ட்ரை ஆகிருந்தது. நான் அதை தான் சொன்னேனே, சண்டே ஆஃப்டர்நூன் நான் மிக்ஸ் பண்ணி போர் பண்ணேன். அடுத்த நாள் எனக்கு ரெடியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 hours 13 hours கூட ஆயிருக்காது. சிலது வந்து 24 hours ஆகும். நீங்கள் அடிக்கடி வச்சு பார்க்காதீங்க. இது வந்து ரெடி ஆகிட்டால் நமக்கு ப்ராப்பராக இது மாதிரி ரிமூவ் ஆகிடும். இதில் ஹோல் இருக்க மோல்டு இருக்குது, ஹோல் இல்லாத மோல்டுலாம் இருக்குது. இதில் ஹோல் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இயரிங்ஸ் மேக் பண்ணலாம், பெண்டன்ட் மேக் பண்ணலாம். இதுதான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி கிளாஸஸ் போட்டிருக்கேன். ரெசின் கிளாஸஸ் இருக்குது என்னோடய ப்ளேலிஸ்ட்டில். ரெசின்க்குன்னு தனியாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ரேஸ்லெட்டுமே நான் ரெசின் வச்சு மேக் பண்ணியிருக்கேன், பெண்டன்ட் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜுவல் மேக்கிங் கிளாஸில் எல்லாத்துலேயுமே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ரெசின் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் குவான்டிட்டியில் நீங்கள் வாங்கி பாருங்கள். ரொம்ப குவான்டிட்டிலாம் வாங்கி ரெசின் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக வந்துடுதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இந்த ரெசின் ஹார்டினர் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து பொறுமையாக ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்கள்.